சின்ன மருமகள் சீரியல் இன்னைக்கான எபிசோடில் தாமரையோட ரூமுக்கு வந்து அந்த ரூம் பாய் வராரு. நீ எதுக்கு என்ன அடிக்கடி வந்து டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வந்து கடுப்பாகுறாங்க. இந்த பேக் இதில் வைக்கக்கூடாதுன்னு சொன்னல மேடம், கபோர்டில் வைங்க அப்படின்னு சொல்லி தூக்கி வைக்கிறான். தாமரை வந்து அந்த கேமராவை பார்த்துட்டு, டேய் நான் எப்போ குளிக்க போவேன்னு சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா அப்படின்னு சொல்லி, என்னடா இவ பார்த்துட்டாளா அப்படின்னு சொல்லி ரவுடி பசங்க எல்லாமே பயப்படுறாங்க. கூட கருப்புமே நிற்கிறாங்க. போலீஸ்க்கு கால் பண்ண உடனே அந்த ரூமில் போய் அவங்கள அரெஸ்ட் பண்ணி இதுக்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த ஹோட்டலோட ஓனர் தான், இங்கே எல்லா ரூம்லேயுமே நாங்கள் கேமரா வச்சுருப்போம், அதில் வீடியோவை வச்சு அந்த பொண்ணுங்க கிட்ட மிரட்டி நாங்கள் செய்ய சொன்னதெல்லாம் அவங்க செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அவங்கள எல்லாத்தையுமே அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த விஷயத்தை எல்லாமே கருப்பை வந்து தமிழ்கிட்டையும் சொல்லிடுறாங்க. உடனே தமிழ் வந்து நீங்கள் சீக்கிரம் கல்யாண மண்டபத்துக்கு போங்க, அந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க, நான் வரேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஆறுமுகமும் கண்மணியும் காரில் போயிட்டுருக்காங்க. இதை வந்து தமிழ் பார்த்துடுறாங்க. இந்த பக்கம் மண்டபம் இவங்க எங்கே போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் பின்னாடியே ஒரு ஆட்டோவில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஊர்மி வந்து இன்னும் காணுமே கண்மணி அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்தில் ஃபோன் பண்ணி பார்த்தா சுவிட்ச் ஆஃப்னு வருது. நேராக அவங்க மாமியார்கிட்ட போய் சொல்கிறாங்க. மாமியார் வந்து சன்னாசி கிட்ட சொல்கிறாங்க. இன்னும் வரலையா, நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பார்க்குறாரு. தாமரை வந்து சாவித்திரிக்கு கால் பண்ணி, அம்மா அந்த கல்யாணம் நடக்காது, நாங்கள் இப்போ போலீஸோட வரோம், அந்த மாப்பிள்ளையை அரெஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. சாவித்திரி வந்து கடுப்பேற்ற மாதிரி ஈஸ்வரிக்கிட்ட, இந்த கல்யாணம் எனக்கு நடக்குமானே தெரியலையே, இந்த மாப்பிள்ளை வந்து என்ன தப்பு இருக்கோ தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ளையை மண்டபத்தில் வச்சு உட்கார வச்சுட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.